நம சிவாய. அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். தெரிந்ததும் தெரியாததும் தெரிந்ததும் தெரியாததும் என்றால், உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆலமரம் உண்டாவதற்கான விதை எதுவென்று கூட நமக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு சிறிய அந்த வித்திற்குள்ளே, விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரம் எப்படி இருக்குதென்று தெரியாது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்த ஆகாயம் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆகாயத்தின் நீள அகலம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. கண்ணுக்கு தெரிந்த ஆகாயம்தான். அதுபோல தான் நம்முடைய மூளை இருக்கிறது. சாதாரணமாக ஒருவர் நம்ம சொல்வதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பேசுவார். டே, உனக்கு மூளை இருக்கா இல்லையாடான்னு கேட்பான். எல்லோருக்குமே மூளை இருக்கிறது. அந்த மூளையை மனிதன் பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த மூளையும் கூட தன்னுடைய அறிவையெல்லாம் வாழ்நாளில் முழு பகுதியும் ஒருவன் பயன்படுத்தியிருந்தால் கூட அந்த மூளையிலே 5% தான் அதிகபட்சமாக பயன்படுத்தியிருப்பான். மீதம் 95% எல்லோருக்குமே காலியாகத்தான் இருக்கிறது. ஆணவம் 95 பங்கு இருக்கிறது, அறிவு 5 பங்கு தான் இருக்குது. ஆனால் மூளையிலே நாம் உபயோகப்படுத்துவது, ஒரு பெரிய ஒரு பாடல் எழுதி அந்த எக்கச்சக்கமாக உலகமெல்லாம் பரவுகிற அளவுக்கு சிறந்த பாடலை எழுதுகிறார், அல்லது கம்போஸ் செய்கிறார், இசையமைக்கிறார், அல்லது ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறார், ஒன்றை கண்டுபிடிக்கிறார், மூளையை கசக்கினா கூட அவர் பயன்படுத்தியதே அந்த மூளையில் 100% தான். இந்த 95% மூளையை, உன்னுடைய மூளையை எப்படி பயன்படுத்தலாம் என்று உனக்கு தெரியுமா? யோசித்துப்பார். உன்னுடைய மூளையே உனக்கு பயன்படுத்த தெரியாது. வளர்ந்த விஞ்ஞான அறிவு படைத்தவன் கூட அறிய முடியாத ஒரு பொக்கிஷம்தான், தெரிந்தது தான், தெரிய வேண்டியது தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம். ஒரு மனிதனுடைய மூளையானது 34 வருஷங்களாக தொடர்ச்சியாக இரவும் பகலும் கண்ணினாலும் காதினாலும் மூக்கினாலும் செவியினாலும் விஷயங்களை 24 மணி நேரங்களும் தொடர்ந்து கிரகித்து கொண்டிருந்தாலும் 34 லட்சம் வருஷங்களின் நினைவுகளை பதிவு செய்யக்கூடிய அளவிலே நம்முடைய மூளை இருக்கிறது என்றால் யாருக்கு தெரியும்? குறைந்ததாக 2000 வருடம் மனிதன் வாழ்வதைப் போல மனித மூளையை கடவுள் படைத்திருக்கிறார். ஆனால் அவன் எவ்வளவு பயன்படுத்துகிறான்? 5% கணக்கு பண்ணிப்பார். அதிகபட்சம் 100 வருஷம். அதனால தான் ஆயுள். நீ முழு மூளையும் பயன்படுத்தினா 2000 வருடம் வாழலாம். குறைந்தபட்சம் முழுமையாக உன்னை உணர்ந்து கொண்டால் 34 லட்சம் வருஷம் வாழலாம். அப்படி என்றால் இந்த மூளையிலே இப்போ மனிதனுடைய அணு திசு கூறு, ஆங்கிலத்திலே செல் என்று சொல்லுவார்கள். அதில் ஒய் குரோம் என்று ஒன்று உண்டு, இன்னொன்று இசட் குரோம் என்று சொல்லுவார்கள், அல்லது எஸ் குரோம் என்று சொல்லுவார்கள். இந்த 2 பகுதியிலே ஏதோ ஒன்று தான் மனித மூளையிலே இருக்கும். அதற்கு சித்தர்கள் பாசையிலே தமிழிலே தெளிவாக புரியும்படியாக குறிப்பிட்டிருக்கிற ஒன்று நேர் மறை அணு திசு கூறு, இன்னொன்று எதிர்மறை அணு திசு கூறு. இது ஒய் குரோம் எக்ஸ் குரோம் என்றாலும் எஸ் குரோம் என்று எது சொன்னாலும் சொல்லட்டும். இந்த 2 விதமான நிலைதான் ஒவ்வொரு அணு
கூறு திசு அல்லது அணு திசு கூறு என்று சொல்லுகிறார்கள். அதுதான் செல் என்றோ ஜீன் என்றோ எப்படினாலும் வைத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 95% மூளையை நாம் முறையாக பயன்படுத்தினால் 34 லட்சம் வருஷம் வாழலாம் என்பதுதான் சித்தர்கள் கண்டுபிடித்த உண்மை. ஆகவே இந்த உடலுக்குள்ளே இருக்கும்படியான எல்லா கருவிகளும் இயக்குவது எது? நம்முடைய மூளை. இது யாருக்கும் ரெண்டு வேறுபட்ட கருத்து இருக்காது. உடலிலே நடக்கின்ற எல்லா செயல்களையும் மூளைக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னென்ன வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுவதை கிரகித்து கொள்ளக்கூடியதும் மூளைதான். என்ன வேலையை நீ செய் என்று கட்டளையிடுவது அந்த மூளைதான். இந்த எல்லா செயல்களும் எதன் வழியாக நடக்கிறது? மூளையிலிருந்து சிறுமூளை, முகுளம், தண்டுவடம், அதிலிருந்து போகக்கூடிய 72,000 நாடி நரம்புகள். இந்த 72,000 நாடி நரம்புகளின் வழியாக எவ்வளவோ அற்புதங்களை செய்வதற்குத்தான் மனிதன் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் செய்வதில்லை. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய வீட்டிலே 10 kVA ஜெனரேட்டர்னு வச்சுங்க. 10 kVன்னா 10,000 வாட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டரை பயன்படுத்தினால் ஒரு 9,000 வாட்ஸ் வரைக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். ஆனால் 10 kVA அந்த ஜெனரேட்டர் வைத்துக்கொண்டு ஒரு 60 வாட்ஸ் பல்பை உபயோகப்படுத்துவதற்காக இந்த 10 kVA ஜெனரேட்டர் போட்ட மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யார் என்றால் உலக மக்கள் மட்டுமா? அல்ல. பக்தி மார்க்கத்திலே செல்லக்கூடியவன், யோக மார்க்கத்திலே செல்லக்கூடியவன், ஞான மார்க்கத்திலே செல்லக்கூடியவன் எல்லாருக்குமே அதிகமாக 5% தான் மூளை வேலை செய்யுது. இந்த ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு 20% வேலை செய்யும். ஆனால் அங்கேயும் போய் தான் கடவுள் என்று சொல்லும்படியான பிட்யூட்ரி கிளான்ஸுக்கு மேலே ஒன்று இருக்கிறது. அது அந்த இடத்தை சொல்ல முடியும் என்றால் அந்த அனுபவத்தில் உட்காரும் போது அந்த இடம். ஏனென்றால் உச்சியிலே நம்முடைய மூளையினுடைய மேற்பகுதியிலிருந்து ஒரு குண்டூசினாலே உள்ளே துளைக்கிற பொழுது ஒரு 1/2 இன்ச்சு தூரம் போகிற பொழுது அந்த 1/2 இன்ச்சு தூரத்திலிருந்து உடைய புருவமத்திக்கு ஒரு கோடு போட்டால் புருவமத்திக்கும் அந்த உச்சிக்கும் இடையில் இருக்கிறது தான் அந்த கிளான்ஸ், அந்த நாளமில்லா சுரப்பி. அந்த நாளமில்லா சுரப்பிக்கு உள்ளே ஒரு அணு திசு கூறு உண்டு. இந்த அணு கூறு திசுவானது எந்த அளவில் இருக்கும் என்றால், நம்முடைய தலைமுடியினாலே ஒரு மையை, ஒரு இங்கை தொட்டு ஒரு புள்ளி வைத்தால் அந்த புள்ளியிலே 1,00,000 பகுதியிலே ஒரு பங்கு எவ்வளோ இருக்குமோ அதுதான் அந்த அணுக்கூறு திசு இருக்கக்கூடிய அளவு. சரி, அப்படி என்று அதை கண்டுபிடிப்பதற்கு கருவி இல்லையா? இல்லை. ஏனென்று கேட்டால் அது உருவமாக இருக்கக்கூடியதா? இல்லை, அருவமாக இருக்கக்கூடிய. எப்படி மின்சாரமானது கடந்து செல்வதைப் போல இந்த உடலுக்கு உள்ளே இருக்கும்படியான இயக்கங்களை இயக்கிவிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அந்த அணுக்கூறு திசத்தில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பில் இருக்கக்கூடிய அணுக்கூறு திசுதான். ஆகவே அந்த அணுக்கூறில் இருக்கும்படியான திசுவாகிய அந்த இடத்திலே ஒரு கூறிலே அது அருபமாக நினைவு சொருபமாக இருக்கிறது. இந்த உடம்புக்கு சூடை கொடுக்கக்கூடியது அதுதான் அது. ஆகவே அந்த இடத்தை நாம் தெரிந்து கொண்டால், அந்த இடத்தை இயக்க உணர்ந்து கொண்டால் நாம் சித்தனாகிவிடலாம். நம்ம மூளையின் 100 பகுதியும் வேலை செய்யும். அப்போ 65 சித்தியையும் ஆடலாம். அதை அறியாத பொழுது நாம் என்ன ஆகிவிடுகிறோம்? பக்தி மார்க்கத்திலே சென்றாலும் இரவும் பகலும் பூஜை செய்தாலும் என்ன ஆகும் என்பதைத்தான் எல்லாம் வல்ல அருட்தந்தையாம் அருணகிரியார் புரியும்படியாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே ஷண்முகனே. எம்பெருமானே, ஏன் இங்கே ஷண்முகன் என்றால் 6 முகம் என்று பொருள்.
6 முகம் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அறிவுங்கிற பொழுது அது 5 முகமுள்ள விநாயகரை குறிப்பது. 4 வேதங்களுக்கு அடிப்படையாக வேத ஸ்வரூபமாக வேதத்திற்கு மூலமான ஓங்காரமாக குண்டலியாக இருப்பது. அப்போ இந்த 6 முகம் என்பது என்ன என்று கேட்டால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அறிவு கூட மேலே இருக்கும்படியான மெய் அறிவு. இந்த மெய் அறிவு என்பதை அறிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது தான் 5வது வேதம். இந்த 5வது வேதத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்கின்ற 4 படிகள். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் என்கின்ற 4 படிகள். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்கின்ற 12வது படி. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கின்ற 16வது படி. கடவுள் நிலை அறிதல் என்கின்ற 17வது படி. கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் என்கின்ற 18வது படி நீ அடைகிற பொழுதுதான் அந்த ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு செல்லுவதைப் போல 18 படியேறி மேலே செல்லுகிறாய். அங்கே புலிப்பால் கொண்டு வந்த ஐயப்ப பெருமானை தரிசனம் பண்ணலாம். புலிப்பால் கொண்டு என்ன இந்த சீறுகின்ற சுவாசம்தான் புலி, வெளிநோக்கி செல்லுகின்ற சுவாசம். அப்படி வெளிநோக்கி செல்லுகின்ற சுவாசம் எல்லாம் அந்தர்முகமாக உள்முகமாக போய் சுவாசம் உதிக்கும் இடமான புருவ மத்தியிலே அந்த ஜோதியிலே நீ காண்கிற பொழுது அங்கே மகர ஜோதி தெரிவது போலே இங்கு எப்போ மகர ஜோதி தெரியும்? இந்த 72,000 நாடி நரம்புகளும் சேருகின்ற புருவ மத்தியிலே அழுது உருகி கோப, காம, குரோதம் என்ற வழியாக சீறிக்கொண்டிருக்கின்ற புலியை நீ அடக்கிக் கொள்கிற பொழுது அங்கே புலிப்பால் கிடைக்கும். அந்த புலிப்பாலை நீ உண்டவுடனே அங்கே உனக்கு மகர ஜோதி தரிசனம் ஆகும். அந்த மகர ஜோதி என்று ஏன் வைத்தார்? அறிவோடு சிந்திக்க வேண்டும். மகர திங்கள் என்றால் எந்த மாதம்? தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அதிலே புரிந்து கொள்ளலாம். ஆகவே மகர திங்கள் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல உள்ளே அந்த 10வது வாசல் திறக்க வேண்டும். எல்லோருக்கும் தான் ஞான மார்க்கத்திலே செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் சுழுமுனை கண்டவுடனே 10வது வாசல் திறந்திருக்குமே. அப்படி என்றால் அவர்களுக்கு ஏன் 100% வேலை செய்வதா நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்கலாம். ஒரு பெரிய வீடு பங்களா இருக்கிறது, கதவு திறந்தான் இருக்கிறது. உள்ளே போன உடனே அங்கே பெட்ரூம் படுக்கை அறையும் பூட்டியிருக்கும், சமையல் அறை பூட்டியிருக்கும், ஹால் மட்டும்தான். அதுபோல் வள்ளல் பெருமானே சொல்லுகிறார், வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலா சுதடி. அந்த பாட்டில் ஒரு மாடம் இருந்தது, மாடத்துக்கு மேலே ஒரு கூடம் இருந்தது, அதுக்கு மேலே ஒரு வீதி இருந்தது, 7 மாடம், இப்படி சொல்லிக்கிட்டே போவார். ஆகவே அப்படி உன்னுடைய மூளையினுடைய அணுத்திசு கூறோ அல்லது அணுக்குறு திசுவோ அதை நீ திறந்து கொள்வதற்கான வழியைத்தான் உன்னுடைய மூளையை முழுமையாக பயன்படுத்தி தெய்வத்தை பார்க்க வேண்டுமா? முதல்ல உன்னை நீ பார்க்காமல் அவரை பார்க்க முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய சொத்தை வாங்க போகிறேன்னு வச்சுக்க, நீ தான் பணம் கொடுத்து வாங்க போகிறாயா? எல்லாம் உன்னுடைய பணம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதை பத்திரை பதிவு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது, சார் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு அட்ரஸ் கொடுங்க சார், உங்கள் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா? ஆகவே உன்னை பற்றி முழு தகவல் கொடுத்த உடனே தான் உன்னுடைய காசு கொடுத்த சொத்து வாங்குவது போல உன்னுடைய மனதினாலே நீ எல்லாவற்றையும் இறைவனை பார்ப்பதற்கு முயல்வதற்கு முன்பாக உன்னை நீ அறிந்து கொண்டு உனக்கு நீ யார் என்கின்ற அந்த ப்ரூஃப், அந்த சாட்சி, உன்னை நீ உணர்ந்து கொள்வதற்கு சாட்சி வேண்டும். யாருக்கு தன்னை உணர்ந்து கொண்டவன்? அழகாக சொல்லுகிறார் தாயுமான சுவாமிகள். என்ன சொல்லுகிறார்? பெற்றவர்க்கே தெரியும் வருத்தம் பிள்ளை பெறாத பேதை உருவாளோ பேரானந்தம் உற்றவர்க்கே
கண்ணீரும் கம்பலையும் உண்டாகும். உறாதவர் கள் நெஞ்சம் உடையவரே, கல் நெஞ்சம் உடையவரே. வென்று அழுது தொழும் கையராகி அப்பனே ஆனந்த அடிகளே நீ வா 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 வா. அப்பனே ஆனந்த அடிகளே நீ வா 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 என்பவர்க்கு அருளும் கருணை எந்தாய். வன்னெஞ்சம் உடையவர்க்கு எவ்வாறு இறங்குவது நீயே. இறைவனுடைய திருநாமத்தை, நீ வழிபடுகின்ற கடவுளுடைய திருநாமத்தை சொல்ல எத்தனிக்கிற பொழுதே ஒரு ஆனந்தமயமாகி அழுது அழுது அழுது, அப்படி அழுத நேரத்திலே உன்னை நீ இழந்து விடாமல் உன்னை இறைவனுடைய திருவடியிலே சேர்ப்பது போன்ற ஒரு பேரானந்த ஒரு போதையை ஆண்டவன் மீது வைத்திருந்து திருவடியை நோக்கி நோக்கி பாடுகின்ற பொழுது உன்னுடைய மனமானது உருகும். மனம் உருகின்ற காரணத்தினாலே ஜீவன் நெகிழும். அப்படி ஜீவன் நெகிழுகின்ற பொழுது நீ இந்த 16வது படி என்கின்ற ஞானத்தில் ஞானம் என்கின்ற படி அடைகிறாய். அப்போ அந்த ஜீவ நெகிழ்ச்சியினாலே ஆன்ம விளக்கம் என்கின்ற தன்னை கடவுளை உணர்கின்ற அந்த படி விளக்கம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பொழுது நீ அமர்ந்து தவம் முறையாக எச்சில் விளங்குகின்ற இடத்தில் நினைத்து, உச்சியாகிய புருவமத்திலே நினைத்து நினைத்து ஜோதியிலே ஒன்றி ஒன்றி தியானம் செய்கின்ற பொழுது கடவுளை நினைந்து உணர்ந்து அம்மயமத ஆகின்ற அந்த 18வது படி அடைகிற பொழுது நீ சித்த புருஷன் ஆகிறாய். அப்போ அழுது பாடினால் மட்டும் ஞானம் கிடைத்து விடுமா? கடவுளை பார்த்து விடலாமா? முடியாது. தவம் மட்டும் செய்துவிட்டால் இறைவனை பார்த்து விடலாமா? முடியாது. இப்போ பூஜை செய்து விட்டால் மட்டும் பார்த்து விட்டால் போதுமா? முடியாது. பூஜை செய்கின்ற பொழுது உருக்கம் தேவை. தவம் செய்கின்ற பொழுது சாந்தம் தேவை. இந்த தியானம் என்று ஏதோ ஒரு பெரிய ஒரு பயப்படுற மாதிரி வைத்திருக்கிறார்கள். நீ அதாவது கடவுளிடத்திலே பயபக்தி வேண்டும். நாம் இறந்து விடுவோம் என்கின்ற பயம் ஒருவனுக்கு வருகிற பொழுது உண்மையான பக்தி வரும். பயபக்தி என்று பெயர். அது பக்தியிலே இருக்க வேண்டியது. தவத்திலே நீ இருக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், உனக்கு நம்பிக்கையும் எண்ணத்தை ஒன்றாக குவிக்கின்ற அந்த துணிவும் தேவை. எண்ணத்தை ஒன்றாக குவிக்கின்ற துணிவு யாருக்கு வரும்? உடலில் சக்தி இருக்கிறவனுக்கா? அல்ல மாடு மாடி மதன் இருக்கிறவனுக்கா? 100 கிலோ 200 கிலோ எடையை தூக்கி போகிறவனுக்கா? இல்லை வீர ஆவேசமாக பேசுகிறவனுக்கா? இல்லை தூங்க முச்சு? இது யாருக்குமே கிடையாது. அப்போ யாருக்கு கிடைக்கும்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த மனமானது யாருக்கு ஒன்றுபடும் என்றால், மனமானது எப்போது வெறுமை உருகிறதோ அப்போதுதான் அதனுடைய அருமையே அந்த மனதிற்கு தெரியும். ஈஸ்வரனை பாடுகின்ற பொழுது மாணிக்கவாசகர் பாடுகிறார். அப்போ இறைவன் சொல்லுகிறார், நீ யாரா? நீ சாதாரண ஆளப்பா. தன் பெருமை தானறியா தத்துவனே. மாணிக்கவாசகர், நீ யாருன்னு உனக்கு தெரியாதடா. உலகமெல்லாம் என்னை மயக்குவதற்காக பாடுகிறார்கள். ஆனால் நான் தாண்டா உன் பாட்டிலே மயங்கி வந்து விட்டேன். உன் பாட்டுக்கு நான் மயங்கி வந்து விட்டேனே. நான் என் பாட்டுக்கு இருந்தவனை உன் பாட்டுக்கு, சிவனேன்னு என் பாட்டுக்கு இருந்தவனை உன் பாட்டுக்கு இறங்கி வர வைத்தாய் என்று மாணிக்கவாசகத்திலே பேசுகிறார். சுந்தரருக்கு தோழராக இருந்து எல்லாவற்றையும் உணர்த்துகிறார். எம்பெருமான் மாணிக்க வாசகருக்கு தலைவனாக இருந்து வழி நடத்துகிறார்.
சுந்தரர் வெள்ளை யானையிலே குண்டலி யானையிலே உச்சியேறி போனார். இவர் நினைத்த மாத்திரத்திலே சிதம்பர வெட்ட வெளியிலே கலந்தார். மாணிக்க வாச அடைந்த அந்த நிலைதான் சித்தல் அடைகின்ற முழுமையான முடிவான நிலை. ஆகவே அந்த நிலையை அடைவதற்கு அந்த இறைவன் உணர்த்துகின்ற இடம், இறைவனோடு சேருகின்ற இடம் என்னுடைய மூளையிலே இருக்கும்படியான வெட்ட வெளியான இடமா, அல்லது அமிர்தத்தை சுரக்கின்ற புனலாகிய இடமா, அல்லது அங்கு இருக்கும்படியா திசுக்களாகிய கனலாகிய அக்னி இடமா, அல்லது காற்றாகி அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தியா, அல்லது இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் கடந்து ஞான உதயமாகக்கூடிய புருவ மத்தியா, அல்லது இவையெல்லாம் அல்லாது 4 மறைகள் உன்னை பற்றி புகழ்கின்றதே நீ இருக்கும்படியான அந்த உன்னிடத்திலா, அல்லது என்னால் நான் என்கிற நிலையில் வந்ததா, அல்லது என் மனம் இருக்கிறதே அந்த மனத்தின் வழியாக என்னை உணர்த்துகிறாயா, அல்லது என்னை தடுத்தாட்கொண்டாயே அந்த இடத்துல இருக்கிறதா, அல்லது நீயா? அப்படி பொருளாகி என்னையும் உன்னையும் சேர்க்கும் இடம் எது என்றுதான் அருணகிரிநாதர் கேட்கிறார். ஆக அந்த இடத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, மெய்யாக உணர்ந்து கொள்வதற்கு பெருநூல் காவியத்திலே 16 பாடல் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, சித்திரத்து கொக்கு ரத்தினத்தை கக்கும்பாங்க. அசையாமல் முதல்ல உட்காரு, எச்சிலை விழுங்கி பாரு, ஆனந்தமாக இருப்பதாக நினைத்துக்கொள், முதுகுத்தண்டு வளையாமல் நேர உட்காரு, வாசியை உள்ளும் மேலும் கீழும் வாங்கு, உன்னுடைய மனத்தை சுவாசத்தோடவே இணைத்து பழகு, முடிவில் குரு சொல்லும் வழியிலே செல்லுங்கிறார். அதிகாலை இருந்து 2 பிரம்ம முகூர்த்தம் இருந்து தினசரி பழகுவா, இருந்தாலும் தினப்பழக்கம் வட்டிடாதே, எப்போதும் நீ செய்ய வேண்டுங்கிறார். அதையே தான் சிவவாக்கிய பெருமானும் அழகாக சொல்லுகிறார். மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை, மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை, நாளு நாளிவும் முளே நாடியே இருந்த பின், மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை, 4 நாடிவும் முளே நாடியே இருந்த பின், பாலனாகி வாழலாம் பரந்தே போக யாக்கையும், ஆலமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே, அம்மையானை உண்மையே. மூலநாடி தன்னிலே முளைத்து எழுந்த ஜோதி, நம்முடைய முதுகுத்தண்டின் கீழ் இருக்கும்படியான குண்டலி சக்தியாக விநாயக ரூபத்தில் இருக்கும்படியான அந்த மூலாக்கினியை நினைவினாலே உச்சிக்கு கொண்டு வா, எச்சிலை விழுங்கு, புருவ மத்தியிலே உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்குமிடம் என்ற திருமூலர் கூடிய இடம் அந்த எனக்கு தெரியும். அந்த இடம் தெரியலையா, குருவிடத்திலே காட்டு, கேட்டு தொட்டு காட்டுவார். அப்போது அதை 4 நாளி, ஒரு நாளிகை என்பது 24 நிமிஷம். அப்போ 48 96 96 என்றால் 1.5 மணி நேரம் உனக்குள்ளே அப்படியே மேலுங்கிலும் சுவாசத்தை நடத்தி அந்த ஜோதியிலே பாரு. நீ இளைஞன் ஆகிவிடலாம், கிழவனாக இருந்தால் கூட உனக்கு சாவே இல்லப்பா, சத்தியம் சிவன். ஏன் இங்கே ஆலமுண்ட கண்டரானை என்று அந்த ரகசியத்தை இங்கே சொல்லுகிறார். எச்சில் எச்சில் என்று இதம பேசுகின்றீர், எச்சில் இருக்குமிடம் இருந்து கூற அறியுறனர் பட்டினத்தர். அதை தான் சொல்லுகிறார். ஆலமுண்டைய சிவன் சொல்லக்கூடாதா? அந்த எச்சிலுக்கும் உச்சிக்கும் தான் அவ்வளவு மச்சில் இருக்கக்கூடிய பொருள் இருக்கிறது. ஆகவே அந்த பொருளை குரு காட்டுகின்ற பொழுது உணர்ந்து கொள்ளலாம். உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய மூளையை முழுதாக நாம் பயன்படுத்தலாம். இந்த எத்தனையோ பேருக்கு ஞாபக மறதி இருக்கும், எங்கே வைத்தேன்னு கூட தெரியாது. இது ஞாபக மறதி பலனே சுற்றி கொண்டிருப்பார்கள். இந்த நம்முடைய மூளை என்பது ஒரு மிகப்பெரிய, யாராலும்
கண்டுபிடிக்க முடியாத, உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்த ஒரு பெரிய சிஸ்டம். அந்த நம்ம மூளையை போல அந்த ஒரு சிஸ்டத்தை எத்தனை கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாலும், எத்தனை சர்வர் வச்சாலும் அதுக்கு ஈக்குவலாக சர்வ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால், இப்போ நம்ம கம்ப்யூட்டரிலே நமக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் ஒரு ஃபைலில், ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை உள்ளே பதிவு பண்ணி வைக்கிறோம். அது நமக்கு தேவையில்லைன்னா நம்ம தான் போய் அழிக்க வேண்டும். தானாக அழியுமோ? அழியாது. ஆனால் நம்முடைய மூளை இருக்கிறது பாருங்கள், அந்த மூளையிலே எது எது எல்லாம் தேவையோ அது உள்ளே வச்சிருக்கும். தேவையில்லாத அது தூக்கி போட்டுவிடும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போது இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோன்னு வச்சுங்க. சென்னை வருகிறோம். சென்னை வருகிற பொழுது முதல்ல சென்னை டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு சென்னை ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குன்னா அங்கே உள்ள இமிக்ரேஷனில் விடமாட்டாங்கிறதுக்காக பத்திரமா டிக்கெட் வச்சுருக்கோம். உள்ளே நுழையும்போது செக்யூரிட்டி ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா, எல்லாம் உன் பேர் இருக்கா பார்க்குறான். நேராக உள்ளே போகிறார்கள். உள்ளே போனோடனே முதல்ல உள்ளே போகிறாங்க. செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்சது. டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம். டிக்கெட் கவுண்டருக்கு போனோடனே நம்ம டிக்கெட்டை பார்க்குற வேல்யூ டிக்கெட்டா எந்த கிளாஸ் பார்த்து உடனே நமக்கு அந்த போர்டிங் கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த டிக்கெட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் ஒருவேளை நீங்கள் நுழையும் பொழுது ரிட்டர்ன் டிக்கெட் கேட்கலாங்கிறாங்க. அப்போ ஏறி காமிச்சதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் முடிஞ்சு மேலே ஏறி உட்காருகிறோம். சிங்கப்பூர் போய் இறங்குகிறோம். அங்கே எல்லாம் காமிச்சாச்சு, விசாலாம் பார்த்து சிங்கப்பூரில் இருக்கிறோம். அப்புறம் திரும்பி வருகிறோம். அங்கேயும் இதேமாதிரி ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த ஒரு ஒன்வே டிக்கெட் மிச்சம் ஒன்று இருக்குது, அதையும் கிழித்து கொண்டு அதை தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டு போர்டிங் கார்டை மட்டும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அல்லது நீயே வைத்திருந்தாலும் திரும்ப சென்னையில் இறங்கியாச்சு. இறங்கினோடனே அதை தூக்கி போட்டு விடுகிறாய், அல்லது தன்னாலே அது மறந்து போக வேண்டிய விஷயம் தூக்கி போட்டுரும். தூக்கி போட்டுட்டா வச்சு அடுத்த 4 பயணம் போகும்போது முதல்ல இருந்த அந்த டிக்கெட்டை தூக்கி அங்கே போட்டேன், 2வது டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது அப்போதே மறந்து போகும். தேவையான விஷயத்தை மூளை வச்சுக்கும், மற்றதை மறந்துடும். இப்போது 10 நாளுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ற கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா அவசியமே இல்லை. அதனால் மூளை அதை அழிச்சிடும். 25 நாளுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் தூங்கினது தெரியுமா? கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா இந்த உறக்கம் என்பதும் கனவு என்பதையும் உணர்ந்து கொண்டால் நீ சாகாமல் இருக்கலாம். ஆனால் சாப்பிட்டது ஞாபகம் இருக்காது. ஏனென்றால் தேவையில்லாத விஷயம். ஒருவன் ஒரு காதலியை காதலிக்கிறான்னு வச்சுக்கோ, நீ என்னைக்கிடா பார்த்தேன்னா அந்த நேரத்தை கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஈடுபாடு ஜாஸ்தி, திருப்பி கேட்பான்னு பயம். நம்மிடத்தில் உபதேசம் வாங்கி செந்துரான் அடிமை, யோகலிங்கம் அடிகளார், துரையரசன் சுவாமிகள், மேக்னட், எத்தனை பேர் அவர் பேர் எழுதுகிற பொழுது செந்தூரான் அடிமை என்ற யோகலிங்கம் ஆகிய மேக்னட் சுவாமிகளாகிய துரையரசன் இருப்பார். துறையூருக்கு அருகிலே செங்காட்டுப்பட்டியில் இருந்தார், இப்போ இருக்கிறார். இப்பொழுது கணவாய் என்கிற இடத்திலே மாதந்தோறும் ஆயிலியத்திற்கு காகபுஜனுடைய பேரில் பல மாதங்களாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆச்சால்புரத்தில் இருக்கிறப்போ பல அற்புதங்களெல்லாம் பார்ப்பார். அப்போ எழுதி வைப்பார், நோட்டில் எழுதி வச்சுக்குவார். அப்போது என்ன விஷயம் என்றால், எத்தனையோ பேருக்கு எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த சொன்ன விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி 2 வரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. முருகா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்து சொல்லுன்னா, ஐயா ஞாயிற்றுக்கிழமை 12/4/1991 ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 6:43 குருநாதர் அருள்வாக்கள் சொல்லியது என்று சொல்லி இதில் ஆரம்பித்து முழு விஷயம் வைத்திருப்பார். அவர் மண்டையில் அப்படி இருக்கும். ஏன்னா அதில் ஒரு ஈடுபாடு. அப்போ நம்முடைய மூளையானது எது எது எல்லாம் தேவை என்று கருதுகிறோமோ அதையெல்லாம் வச்சுக்கும், தேவையில்லாத அழிச்சிரும். சில நேரம் நமக்கே இது எனக்கு தேவையானது மறந்து போகுதே என்று ஒரு கேள்வி வரலாம். அதற்கு என்ன இப்போ தான் சூட்சமத்தை சொல்ல போகிறேன். அதுக்கு பேர் மறதி கிடையாது. அதாவது உதாரணமாக இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகணும், டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருப்பார். டிக்கெட் வாங்கி வைக்கிற பொழுது இவருக்கு அங்கே சிங்கப்பூர் போகிறோம், அதனால்
எல்சிடி டிவி 52 இன்ச்சு வாங்கணும் அதே ஞாபகம் இருந்து அதுக்காக பணம் வாங்க தேட போய் பணத்தை வாங்கிடுவார். பணத்தை பத்திரமா வைக்கணும்னு சொல்லி குறியும் போது அந்த டிக்கெட் எங்கே வச்சுருவார். ஏர்போர்ட்டு போனதுக்கு அப்புறம் தான் டிக்கெட் ஞாபகம் வரும். ஏனென்றால் அப்பொழுது அவர் கவனம் அதை விட்டு இதில் விட்டார். இன்னும் சிறப்பாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீட்டுக்கு வேகமாக வருகிற பொழுது ஆஃபீஸில் பல டென்ஷன் இருக்கும். டென்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சந்தோஷம் இருக்கலாம். வருகிற பொழுது மனைவி ஒரு பிரச்சனை வைத்து கொண்டு முகாம்பாங்க எங்கேயோ இடத்துல சாவி வைத்து விடுவார். ஏனென்றால் அப்போது சாவி வைக்கிற பொழுது அவர் எண்ணமானது அந்த சாவியில் இல்லை. அவர் எண்ணமானது மனைவி சண்டை போட்டதிலோ ஆபீஸ் விஷயத்தில் இருக்கும். ஆகவே இவருடைய எண்ணம் அதிலே சாவியிலே சேராதனால் வச்ச இடம் ஞாபகம் இல்லை. இதற்கு பெயர் மறதி என்பது கிடையாது, கவனக்குறைவு. இது டாக்டரை போய் கேட்டால் வயதாக இப்படித்தான் ஆகுமாங்க. அப்படி கிடையாது. மூளைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. என்றும் அளவிலே குறையாத எத்தனை வைரஸ் வந்தாலும் அதுவாகவே ஆண்டி வைரஸை முன்னாடி உற்பத்தி பண்ணி வைத்து கொண்டு காக்கக்கூடிய அற்புதமான சர்வர் தான் நம்முடைய மூளை. அதை நம்ம பயன்படுத்த தெரிய வேண்டும். இந்த மூளையை நாம் முழுதாக பயன்படுத்தவில்லை என்றால் ஆன்மீகத்திற்கு போவதற்கு முன்பாகவே சாதாரண மனிதனுக்கு கூட அதை பயன்படுத்த தெரியவில்லை. அப்போ ஆன்மீக நெறியிலே செல்லக்கூடியவர்கள் இந்த மூளையை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வெளிப்படையாக சில விஷயங்களை வெளியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீயே சிந்தித்துப்பார். உன்னுடைய வலது கையை எந்த அளவுக்கு விரல்களை பயன்படுத்தியிருப்பாயோ அந்த அளவுக்கு இடது கை விரல்களை பயன்படுத்தி இருக்கிறோமா? கிடையாது. நம்முடைய 2 கண்களையும் பயன்படுத்துகிறோம் முறையா? அதே மாதிரி நம்முடைய நாசி துவாரங்கள் இருக்கிறது, அது நம்முடைய மூளையே பயன்படுத்துது. ஐயா, நீ உன்னால் முடியுமா? நான் பண்ணி உன்னால் முடியுமா? உன்னுடைய லெஃப்டில் சுவாசம் போயிட்டு அப்படி ரைட்னா ரைட்டு மாறாது. எப்போ உன்னுடைய இன்வாலண்ட்ரி சிஸ்டத்தை வாலண்ட்ரி சிஸ்டம் என்பதாக நீ மாற்றிக்கொள்ள ஒரு அந்த நிலையை குருவிடத்திலே கற்றுக்கொள்ள. வெங்கடேசனாக இருந்தால் நவனிதான் அந்த யாரும் கற்றுக்கலையே இது வரைக்கும். ஏனென்றால் இப்போது வலது பக்கம் சுவாசம் ஓட வேண்டும் என்று இடது பக்கம் சாஞ்சு உக்காந்தால் பழகி மாறும் இல்லையா? அப்போ வலது பக்கம் சாஞ்சு உக்காந்து பழக இடது பக்கம் ஓடும். ஆனால் லெஃப்ட் ப்ரீத்திங் அப்படின்னா லெஃப்ட் வரணும், ரைட் ப்ரீத்திங்னா ரைட் உடனே ஒடியாரணும். அது எப்போ என்றால் புருவ மத்தியில் இருக்கிற ஜோதியை பார்த்து நீ கமாண்ட் பண்ணினா உடனே ஆகும். அதுக்கு தான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் வித்தை. அப்போது அது மாதிரி உடம்பு குளிர்ச்சி ஆகிற பொழுது சூரியகளையும் உடம்பு சூடாகிற பொழுது சந்திரகளையும் மாறி அதுவே சரி பண்ணுது. அப்போ நீ கேட்கலாம், அப்போ ஏன் ஜுரம் வருதுன்னு? அட முட்டால், ஒரு கம்ப்யூட்டரோ சர்வரோ நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றால் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து வேலை செய்ய வேண்டும். சில பேர் கம்ப்யூட்டரில் போட்டு இதை போட்டால் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குதும்மா, ஏன்னா அது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்பா. நீ என்னென்னலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் கண்டுபிடிக்க முடியுமோ அதை லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாம் சாஃப்ட்வேர் உள்ளே இருக்குதுயா. இங்கே மனிதனை பொறுத்தளவில் நீ என்கின்ற ஹார்ட்வேர் தான் கரெக்ட், இங்கே சாஃப்ட்வேர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ சூடாகிற பொழுது தன்னாலே சந்திரகளை போயிடுது. இன்னும் சூடாகிற மாதிரி நீ பிராண்டியோ விஸ்கியை சாப்பிட்டாவோ 10 பொண்ணு பஜனை பண்ணாவோ கோபம் பண்ணாவோ அது இங்கே கரெக்ட் ஆகி போச்சுன்னு அர்த்தம். மைண்டு கரெக்ட் ஆகி போச்சு, நீயும் கரெக்ட் ஆகிட்ட. அப்போ என்ன பண்ணும்? குளிர்ச்சிப்படுத்துறது நீ தானே ஒழுங்குபடுத்தணும். அதுபோல் உன்னை வலது கையை தூக்குற இடது கையை தூக்குற, வலது காலை எடுத்து வைக்கிற இடது காலை எடுத்து வைக்கிற. ஆனால் வலது கால் விரல்களையோ இடது கால் விரல்களையோ தனித்தனி யாராவது பயிற்சி பண்ணி பார்த்துருக்கிறியோ? இடது கை விரலை எல்லாம் ஓயப்படுத்திருக்கிறாய்? இல்லை. ஏனென்றால் எல்லா சித்தர்கள் பாட்டிலும் வருகிறது. ஏன் இந்த சங்கு சக்கரம்? வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன். சிவகிரி பாட்டில் இருக்கு. எப்படி பாட்டு இருக்கணும்? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். அப்படித்தானே இருக்கணும். இப்போ சித்தரியா இங்கே பானை எவனா யோசிச்சு வரைக்கும் பார்த்துருக்கிறியா? பாட்டு எப்படி இருக்குது? வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன். உனக்கு எத்தனை கண் இருக்குது? ரைட்டில் 2 கண், லெஃப்டில் 2 கண் இருக்கா? யாராவது யோசித்து பார்த்தியா? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்லை. அப்போ பிரிண்டிங் மிஸ்டேக் அவன் ப்ரூஃபாக திருத்திருப்பான்ல. வலது கண்கள் என்று சொன்னால் அப்போ 2 கண் இருக்குது, ஒரு கண் உனக்கே தெரியாமல் இருக்குது. எப்படி பார்ப்பதற்கு 2 கண்ணை வைத்திருக்கார், 2 நாசித்துளை மாதிரி. இதை பார் என்று சொல்வதற்கு ஒரு கண் இருக்கிறது, இதைத்தான் பார்க்கிறாய் என்று அதுக்கு தான் சொன்ன
இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? பார்க்கலாம். எப்போ உன்னுடைய 2 கண்களும் 2 காட்சியை காண்பதற்கு சித்தராகிய குருவிடத்திலே கண்டுகொள்ளுகிறாயோ, அப்போ காணாத கண் என்பதையும் கேளாத செவி என்பதும் திறந்துவிடும். அப்போதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். அப்போ கேட்டால் கிடைக்கிறது, தட்டினா திறக்கிறதுனால அவர் இயேசுனார் இருந்தார். நீ பிச்சை எடுத்து ஏச்சிட்டு கிடக்கிற. நீ அதை அறிய வேண்டும் இல்லையா? மாசு இல்லாத மனம் ஒன்றிலேயே. காசு கேட்டாவே உன் மனசு மாறி போகுது. ஆகவே வாசித்து காணொண்ணாதது அழகாக சொல்லுகிறார் எம்பெருமான் அருணகிரியார். ஏன் இன்று பாட்டில் எல்லாம் எப்பவும் வள்ளலார் தானே வருவார், எப்பவும் சித்தர் ஏன் அருணகிரி வருவார்னா, இப்போ அருணகிரி பக்கத்தில் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வள்ளலார் யார் என்று கேட்டால், இன்றைய வள்ளல் என்றும் வள்ளல் அருணகிரி பெருமான். அவர் முருகப்பெருமானை நேரடியாக பார்த்தவர், முருக உபாசகர். பார்ப்பதும் கேட்பதும் சொல்வதும் எல்லாம் முருகரே என்று 6 கால பூஜை முருகருக்கு பண்ணவர். அவரே என்ன சொல்கிறார்? நானும் நீயே நம்ப வேண்டாம், அவர் சொல்கிறார் பாரு. வாசித்து காணொண்ணாதது. சரியா? இந்த கடவுள்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி கடவுளை பார்க்கிறது? கடவுளை பார்க்கறது கூட இருக்கட்டையா, கடவுள் அருளை அடைந்தோம்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கணுமா இல்லையா? இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிறேன், லைசன்ஸ் கொடுத்துட்டான், காரை ஒழுங்காக ஓட்டலாம் கூட எடுத்து நேர் ஆக்சிலேட்டர் கொடுத்து இடிச்சனாவது வண்டியாவது மூவ் ஆகுதே. அது மாதிரி நான் பாடுபட்டு பல வருஷம் கடவுளை கும்பிட்றேன்னு ஏதாவது ஒன்று தெரிவதற்காக புஸ்தகம் ஏதாவது இருக்குதா? படித்து தெரிஞ்சுக்கலாம். 4 வேதத்தை படித்தா கூட ஒன்றும் பிடுங்க முடியாதுங்கிறது தான் வாசித்து காண ஒன்றா. நீ பார்க்க முடியாதா? அப்புறம் ஏன்டா காலத்து வீணாக பண்ணுற டேய்? சரி, அப்போ பூஜை பண்ணலாமா? பூஜித்து கூடொண்ணாதது. ராத்திரி பகலா நீ சுக்லாம் பரதனம் சொன்னாலும், காயத்ரி மந்திரம் கோடி சொன்னாலும் அவன் கூட சேர முடியாது. அப்போ காயத்ரி பொய்யா? இல்லை. கடைசியில் சொல்லுறார், நீ வாசித்தும் கூடலாம் பூசித்தும் கூடலாம், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி முடியாது. ஆகவே ராத்திரி பகலா பூஜை பண்ணாலும், சங்குராங்கு சடாச்சிர சொன்னாலும், ஓம் முருகா குருமுருகா சொன்னாலும், சரவண சொன்னாலும் நீ அவன் கூட சேர முடியாது. அப்போ என்னதான் பண்ணனு? வாய் விட்டு பேசொன்னாதே கேட்காட நான் சொல்ல முடியாதா? அப்போ ஏங்க இதெல்லாம் சொன்னீங்க முன்னாடி? நெஞ்சினாலே மாசர்க்கு தோணொண்ணாதது. நீ கேட்கும்போது நான் ஏன் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறேன் என்றால், உன்னிடத்திலே மாசு இருக்கிறது, உன்னிடத்தில் காசு இருக்குது, உன்னிடத்தில் மாசு இருக்கிறது. உன்கிட்ட இருக்க காசு ஏண்ட கொடுத்தா உன் மாசு போயிடும். கொடுப்பியா? ஆக உன்னுடைய காசு எது? நீ சம்பாதிக்கிற பணமா? காமம் கோபம் குரோதம் இதை சத்தியம் பண்ணி கொடுத்து, இனிமேல் நான் காமவயப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன், குரோதப்பட மாட்டேன் உன் காசை கொடுத்துட்டீங்கன்னா உன் மாசு போயிடும், தன்னால் வந்துடும். ஆகவே மாசற்கு தோணொண்ணாது. உள்ளத்திலே மாசானது போய்விடும் என்றால், புத்தகத்திலே 4 வேதங்களிலே சொல்லியிருக்கும் பொழுது சத்தியம், பூஜையினாலே முருகப்பெருமான் வருவதும் சத்தியம். அப்போ வாய்விட்டு பேசலாம், அவனே பேசுவான். ஆனால் நேசர்க்கு பேருண்ணாதது. நீ அவர் மேல் நேசமாக இருந்து விட்டா, நீ என்ன தான் பண்ணால், 1000 ஆயுதனம் பண்ணாலும் உன்னை விட்டு அவன் போக மாட்டான்டா. என்ன கருணை வடிவம் பற்றியா? முதல்ல என்ன ரகசியம் பாரு. முதல்ல உன்னிடத்தில் எல்லாத்தையும் விட்டுதுன்றான். நீ விட்டுட்டு அவனை பிடிச்சதுக்கப்புறம் நீ என்ன 1000 அயோக்கியத்தனம் பண்ணாலும் உன்னை விட்டு அவன் போக மாட்டான். எப்படி கொடுக்குறான் பார். மாயைக்கு சூழனாதது. அப்போ எல்லா தப்பு நான் பண்ணலாமான்னு அங்கே மாயை இருக்காது. எங்கேயும் தப்பு பண்ணுற? தப்பு பண்ணவே முடியாது. அதற்கு தான் ஏற்கனவே கதையை சொல்லியிருக்கிறேன். வித்யாரண்யேஸ்வரர் என்ற ஒரு வேதத்தை கரைத்து குடித்து, வேதத்தை இரவும் பகலும் கனவுல கூட நனவுல கூட தூக்கத்தில் கூட கேட்டால் வேதத்தை சொல்லுவார். வேதத்தில் பெரிய ஸ்காலர், வேதத்தை கரைத்து குடித்தவர். அவருக்கு 5 பெண்ணாச்சு. 5 பெண்ணினாலே ஒவ்வொருவராக திருமணம் பண்ணி கொடுக்கிறார். 5வது பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க நினைக்கிற பொழுது கையில் பணம் இல்லை, கலங்குகிறார். அதுவரைக்கும் எதற்கும் கலங்காதவர்
கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா இப்போ இவரையும் கலங்க மாட்டார். அப்போ கடன் என்பது அவ்வளோ இது. நானே கலங்கியிருக்கேன். மெட்ராஸில் ஒரு காலத்தில் 1985-86 ஆடியோ வீடியோ சர்வீஸ் சென்டர் வச்சுட்டு இருந்தேன். அது நல்ல நேரமோ போதா நேரமோ முதல்ல கடன் ஆச்சு, கடையை எரிஞ்சு போச்சு. அடுத்து நான் சாப்பிட்றதுக்கு லாட்ரி 10 காசு கிடையாது. அப்போ தண்டலுக்கு வட்டிக்கு வாங்க. தண்டல்னால் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, 1000 ரூபா வாங்கினா 150 ரூபா பிடிச்சிக்குவான், 850 ரூபா கொடுப்பான். சாயங்காலம் வந்து 6 மணி ரெடியாக நிற்பான். முகத்தில் வரும்போது சிரிப்பு கூட, சிரித்தா காசு கொடுக்க மாட்டேன், வரும்போதே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் வரும். வரும்போதே அவன் பார்க்குற முறையில் நீ காசு எடுத்து கொடுத்துடுவ, அப்படி தான் கொடுக்கணும் தினசரி. அப்போது முதல்ல 2000 வாங்குற, அப்புறம் 5000 வாங்குற, 10,000 வாங்குற. அவனுக்கு பயந்துட்டு 5:30 மணிக்கு ஓடி போய்டுவான் கடைச்சாது. ஏன்னா அவனுக்கு சொல்கிறதுக்கு பயம். அப்போது எமனுக்கே பயப்படாதனான்னு கடன்காரனை பயந்து ஓடனா அப்போ கடனுக்கு எவ்வளவு பாருங்கள். அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். பணத்தின் வறுமை அனுபவிச்சவனுக்கு தான் பணத்தினுடைய பெருமை தெரியும். துன்பத்தை அனுபவித்தவனுக்கு தான் இன்பம் தெரியும். மாயையில் சிக்கி விழுந்து எழுந்த என்னை போன்றவனுக்கு தான் கடவுளுடைய அருமை தெரியும். எல்லாம் சில பேர் நான் விர்ஜின்மா நான் நம்ம எல்லாம் அதெல்லாம் ஏமாத்துகிற வேலை. ஆகவே நீ எப்போ இந்த சேற்றிலே எத்தனையோ பேர் சொல்லலாம், எத்தனை மகான் சொல்லுவான், ஒரு பெண்ணை தொட்டதில் பொய் யாரும் நம்பாத. ஆதிசங்கரே ஒரு மன்னன் உடலுக்குள் புகுந்து வந்தால் நீல எந்த மூளைக்கு. ஆகவே இனிமேல் உண்மையை பேசுனா அவன்கிட்ட கடவுள் இருப்பான். இல்லைன்னா அவன் பாட்டு போயிட்டு அவன் சிரிச்சுட்டே இருப்பான், ஸ்மைலிங் ஆல்வேஸ். குரு என்பவன் உண்மையான சித்தன் என்பவன். நீ அவனை கொல்ல போனால் கூட வாங்க சாமி நல்லா இருக்கிறீங்களா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆஹா சாமி சிரிச்சுட்டே இருக்காடா, அதான் வேணே நமக்கு தெரியாது. நல்லவர்க்கும் சிரிப்பு, கெட்டவருக்கும் மிஷின் தானே, கம்ப்யூட்டர் தானே. யார் போய் அமுத்தினாலும் பாஸ்வேர்டு போட்டால் ஓப்பன் ஆகிடும். நல்லவன் கெட்டவனை பார்க்க கம்ப்யூட்டரில் போய் ஆன் பண்ணால் யார் போட்டாலும் அது ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டு மட்டும்தான் தேவை, அவ்வளோதான். சில கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டும் தேவையில்லையா, சுவிட்சை போட்டு அதுவே ஓப்பன் ஆகும், அதுவே கரண்ட் இருக்க வரைக்கும் காக்கிற மாதிரி. குரு அப்படித்தான், போன எல்லாருக்கும் சலாம் தான். நீ நல்லபடியாக போனால் முகத்தை காட்டும் கண்ணாடி போல் உன்னுடைய நினைப்பு எப்படி, அதான் நினைப்பு பொழப்ப கெடுக்கிறாமா, அதெல்லாம் சூட்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே வஞ்சகத்தன்மை இல்லாத பொழுது நெஞ்சார நிறைந்து அவன் வருவான். அப்படி வருவதற்குத்தான் ஏன் நெஞ்சிலே வஞ்சம் இருக்கிறது, இந்த மூளையை வசப்படுத்த தெரியாதனால. பாடுறா 5% வேலை செய்கிற மூளைக்குள்ள உனக்கு இருக்கிற காமம், கோபம், குரோதம் எவ்வளோ ஒரு யோசிச்சுப்பார். கடவுளை பற்றி நினைக்கிறாய், கொஞ்சோண்டு தவறு செய்கிறாய், அது பதிந்திருக்கிற அளவே 5% என்றால் 100% மூளையை திறந்தா நீ எவ்வளோ ஆயக்கத்தனம் பண்ணுவ யோசிச்சுப்பார். அதுக்கு தான் உன்னுடைய காமம், கோபம், குரோதத்தை எப்போ நீ சரணாதி கொடுக்குறியோ அப்போ தான் நீ பார்க்க முடியும். ஆகவே ஒரு 10 ரூபா கடன் கொடுத்தான், கஷ்டத்தில் திருப்பி 20 ரூபா கொடுத்தா சந்தோஷம் ஆகிப்போடும். ஒருத்தருமே துரத்தி விட்டப்போ நேரத்தில் வாடகை இல்லாமல் இந்த ரூமில் தங்கி இடம் கொடுத்தா உனக்கு பணம் வருது, வீடே பங்களா கட்டி கொடுக்கலாம். 10,000 ரூபா தேவைங்கிறப்போ 1 லட்சம் கொடுத்தான், ஒரு நோட்டு இல்லை, ஒரு எப்போ கொடுப்பேன்னு இல்லை, கொடுத்தான் உனக்கு கோடி பல கோடி கொடுக்கலாம். ஆனால் உன்னையே காட்டி உயிரையும் கூட்டுகிட்டி யமனை விரட்டுகிற குருவுக்கு உன்னால் எதுவுமே கொடுக்க முடியாது. உண்மையான மனம், பொய் சொல்லாத மனத்தை மட்டும் கொடுத்தால் அந்த பொய்யாகிய மனத்தை மெய்யாகிய ஆத்மாவாக்கி பேச வச்சு மூளை மலரெல்லாம் அப்படியே மலர் விரிகிற மாதிரி வெளியும். சந்திரனை காணாமல் அள்ளி முகம் மலருமா, இப்போ தான் வர்ற இடது கண்கள் சந்திரன். ஆகவே இடதுபுறத்திலே ஒரு கண் இருக்கிறது ஐயா, அதற்கு பெயர்தான் அறிவு கண் என்று பெயர் ஐயா. அதனால தான் மதின்னு வச்சாங்க. சந்திரன் என்பது எங்கே இருக்கிறது, இடதுபுறத்தில் இருக்கிறது. உன்னுடைய மூளையிலே ஒரு பகுதியிலே இடது பகுதியிலே இருக்கிறது. அதை திறந்து விட்டியானால் எல்லா மூளை திசுக்களும் திறந்து. அதுதான் வள்ளலார் சொல்லுகிறார். இப்போது வந்துட்டார் வள்ளலார். அவர் சொல்லுகிறார், அப்பா பெட்டியிலே உலவாத பொருள் ஒன்று உண்டு, அதை அட்டி செய்ய நினையாதீர். அதாவது மூளையான பெட்டிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு பொருள் இருக்குதுப்பா, அதை போய் கேர்லெஸ்ஸாக விட்டுறாத. சரி திறந்து பார்க்குறேன்னா அங்கேயே ஒரு லாக் வச்சிடுறாங்க, சாவி பூட்டு. என்னென்னு கேட்டால் அவர் சொல்லுகிறார்,
ஆதியிலே வல்லான் ஒருவன் அதை பூட்டி வைத்திருக்கிறான், சாவி அவனிடத்தில் இருக்கிறது. நம்ம மரப்பெட்டி இரும்பு பெட்டினா உடைச்சோ திறந்த பார்த்துடலாம், இது கண்ணுக்கு தெரியாத பொட்டி, சாவியும் கண்ணுக்கு தெரியாது, உள்ளே என்ன இருக்கு உனக்கு தெரியாது, ஆனால் உனக்குள்ளே தான் இருக்குதுங்கிறார். ஆகவே அதை துறக்கிறதுக்கு உளவினில் அறிந்தால் ஒளிய மற்றலக்கின் அளவினின் அளவாம் அருட்பெரும் ஜோதி. ஆகவே இந்த தோலெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பு அனைத்தும் கட்டுவிட்டு இயங்கிட என்பு நெக்கு நெக்கு உருகிட மென்மார்பு அசைந்திட மூளை மலராய் விரிந்திட. அப்போ விரியணும். அப்போ விரிகிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலைகளும் உனக்கு தெரிந்து போகும். அப்போது நீ அப்போ தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. சில பேர் கம்ப்யூட்டர் ஒரு இன்ஜினியர் வந்தாருங்க. அப்போது கம்ப்யூட்டர் ஆசை ரிப்பேர் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், ஆன் பண்ணி பார்த்தாரு, எல்லாம் வைரஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். வைரஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சாஃப்ட்வேர்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏதோ சம் ஹார்ட்வேர் ப்ராப்ளம், எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னாரு. ஓ என்னையா? ஐயா நான் படித்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ், எனக்கு இது மட்டும் தான் தெரியும்னார். சரி, அப்புறம் ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஹார்ட்வேர் தெரியும் சாஃப்ட்வேர் தெரியும். இன்னொருத்தர் வந்தால் ரெண்டுமே தெரியும், ஆனால் உள்ளே எஸ்எம்பிஎஸ் போச்சு, அது எஸ்எம்பிஎஸ் லேட்டஸ்ட் எனக்கு தெரியாதுன்றார். இப்படித்தான் மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆகவே 65 விதமான கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு குருவினுடைய பாதார விந்தங்களை காலை எல்லாம் தான் விழுவுறான். 100 தரம் விழுவுறான். என்ன எக்ஸசைஸ் மாதிரி தானே. பிள்ளையாருக்கு ஏன்டா தோப்புக்காரனை போட சொன்னான்னா எத்தனை பேருக்கு தெரியும். 2 காதையும் பிடிச்சி இழுக்கிறப்போ, நெத்தியில் கொட்டுறப்போ அந்த மேலக்க செல்லு அந்த அணுக்குறு திசை திறப்பதற்கு வழிகாட்டும். ஆனால் உனக்கு மனம் புத்தி எங்கேயோ போயிடுதே. எது வேண்டுமென்றால் இதை நான் கொரட்டூரில் அடிக்கடி சொல்லுவேன். கொரட்டூரிலே பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்த நேரம் 1986லேருந்து 90 வரைக்கும். அப்போ எல்லாம் கையை வீசிட்டு வருவான். வரவனுக்கெல்லாம் செவத்தை தட்டி மருந்து, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில், வர்றவனுக்கு நானே சாப்பாடும் கொடுக்கணும், தண்ணியும் ஒரு நாள் கேட்டேன், அப்போ வெறுங்கையை வீசிட்டு வர்றீங்களே, ஒரு 10 காசு கடலை உருண்டை கூட கிடைக்கலான்னு. அடுத்த நாள் பார்த்தா நம்ப மாட்டீங்க, ஒரு லாரிக்கு ஏற்றின அவ்வளோ கடலை உருண்டை. ஏன்னா 10 ரூபா தானே, எல்லாம் கடலை உருண்டையாக கொண்டாந்தாங்க. அப்போ நான் சொன்ன ஒருத்தர் கடலை உருண்டை கொடுத்து ஒருத்தர் சாப்பிட சொன்னேன் பாக்கெட்டு. எல்லாம் சாப்பிட்டார்கள். அப்போ சொல்லுறேன், அப்பா நீங்கள் குருவை இப்படித்தான் பயன்படுத்துகிறீர்கள். என்னங்கய்யான்னு கேட்டாங்க. இப்போ அங்கேருந்து தயார் பண்ணி அந்த கடலை உருண்டையை பிஸ்கட்டையும் அனுப்புகிறான், கொண்டாந்து கொடுத்தேன்னு. பிஸ்கட்டு கேட்ட உடனே முதல்ல வேகமாக கவரை தூக்கி கிழிச்சு போட்டு பிஸ்கட்டை கொடுத்த கசைக்கு தூக்கி போட்டுட்டேன். ஆனால் அந்த பிஸ்கட்டு செய்த ஃபேக்ட்ரியிலேருந்து என் கை வர வரைக்கும் அதை பாதுகாப்பாக கொண்டாந்து சேர்த்து அந்த மேலே இருக்க கவர் தானே கசைக்கு தூக்கி வந்த போல் குருவினுடைய வார்த்தையை தூக்கி போட்டு, குரு சொல்லை தூக்கி போட்டு, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்றடா என்று சொன்னேன். ஆகவே பரிபூர்ண சரணாகதி என்பது குருவிற்கு எல்லாமே தெரியும் என்று தன்னுடைய காம கோப குரோதங்களை நீ அங்கே அடமானம் வச்சிடணும். விட்டுட்டு எந்த நினைவும் இல்லாமல் சத்தியமாக இருந்தால் இவ்வளவு நேரம்தான். முடியலையா, குருவுக்கு 12 வருஷம் தொண்டு போகணும். இல்லைன்னா குருவிற்கு 1 வருஷத்திற்கு என்னென்னலாம் அவருக்கு செலவு தேவையோ அந்த பணத்தை கடன் அடித்தாவது கொண்டாந்து கொடு. இதுவும் முடியலையா, பிச்சை எடுத்தாவது குருவிற்கு நீ பாத சேவை பண்ண. அது அல்லாது எந்த விதத்திலே உபாசனை செய்தாலும் அறிந்து கொள்ள முடியாத சூட்சமத்தை ஒரு நொடியிலே உணர்ந்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் முடியவில்லையா, கவலையே படாதே. ஏதோ ஒரு வழி இருக்கும் இல்லையா. இப்போ இங்கேருந்து சென்னைக்கு திருவண்ணாமலையிலிருந்து செல்ல வேண்டும். திண்டிவனத்திலிருந்து மதுராந்தகம் அல்லது மருவத்தூருக்கு இடையில் பெரிய ரோடு பாலம் உடஞ்சி போச்சு, வழியெல்லாம் போகாமல் இருப்பேன், வேறு வழியில் போகலையா, ஒரு பைபாஸ் ரூட் இருக்குமே, அதுபோல தான் ஆல்டர்னேட்டிவ் ரோடு இப்போ சொல்ல போகிறேன். இந்த நவராத்திரியிலே இன்று தொடங்குகிறது. இன்றைக்கு நாளை கூட தவறு கிடையாது. தனி அறையிலே உட்கார்ந்து கொள். தனி அறையிலே உட்கார்ந்து கொண்டு உட்காருவதற்கு தனியாக ஒரு விரிப்பை வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கி அமர்ந்து உனக்கு முன்னாலே உன் நெற்றிக்கு நேராக 3 அடி தூரத்திலே ஒரு அகல் விளக்கையோ மெழுகுவர்த்தியோ ஏற்றி வை. உருகி 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 பாடு. உன் நினைவு எல்லாம் அந்த மெழுகுவர்த்தியிலே விளக்குமே தான் இருக்கணும். அழுது 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாடு. அந்த விளக்கு தீபத்தை உச்சியை பாரு, திரும்ப கண்ணை மூடு, பாரு அழுது பாடு.
யாரிடத்திலும் பேசாதே, அமைதியாக இருந்து ஓம் நமசிவாய சொல்லு, அல்லது ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் ஷவ்வும் கிளியும் ஐயும் வாழை மந்திரத்தை சொல்லு. நமசிவாயத்துக்கு மேலே மந்திரமே இல்லை. பல பேர் கேட்பான், இருக்க மந்திரம்லாம் கொடுத்துட்டே இருப்பான், அவன் தலையெழுத்து. ஆகவே பஞ்சாட்சர மந்திரமோ அல்லது வாழை மந்திரமோ வசியமாகாமல் உலகிலே வேறு எந்த மந்திரம் யாருக்கும் 100க்கு 100 வசியமாகாது. கொஞ்சம் செஞ்சம் பெருசு நினச்சிட்டு இருப்பான். ஆகவே அந்த உற்று உற்று பார்த்து அழுது பாடு, அதே அறையிலே படுத்துரு, அரை தூக்கத்திலே இரு, கொரட்டை விட்டு தூங்கக்கூடாது. அப்படியே கண்ணு பாதி மூடி பாதி திறந்து, கண்ணு எரியிற மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணை மூடவே கூடாது. ராத்திரி பூரா என்ன பண்ணணும், கண்ணு பாதி திறந்து பாதி மூடி, வெளியே இருக்க ஆப்ஜெக்ட் பொருள் தெரியாத மாதிரி கண்ணு இருக்கணும். வெளிச்ச பார்த்தா காமகோப குரோதம் வந்துடும், பசி வரும். அதனால் கண்ணு பாதி மூடி பாதி திறந்து லேசாக வெளியே இருக்குது அப்படியே மங்களா தெரிகிற மாதிரி முழிச்சுக்கிட்டே தூங்காமல் இரு. 7வது நாள் தன்னாலே கண்ணு மூடவன். அழுத்தி நீ திறந்தாலும் உன்னுடைய கையுடைய பவரெல்லாம் மீறி கண் மூடும். அப்போ உள்ள இருக்க கண்ணு திறக்கும் ஐயா. இது சத்தியம். 9 நாளில் செய்து பார். உனக்கு அப்படி ஒரு பிராப்தம் இருக்குமானால் அன்னையை கண்டுகொள்வாய், பேசாத எருத்தை புரிந்து கொள்வாய், ஓதாத மந்திரத்தை நீ உள்ளே உணர்த்தி கொள்வாய், கடவுளை அறிந்து கொள்வாய். அப்படி அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்த வருஷம் நவராத்திரிக்காவது வந்து நான் முன்னாடி சொன்ன 3 இதில் ஏதாவது ஒன்று சோர்ஸை உனக்கு எது பிடிக்குதோ எடுத்து கொண்டு வந்து சேர். ஆகவே உன்னுடைய மூளையான திறக்காமல் எதுவும் நடக்காது. சாவியும் கொடுத்தாச்சு, பூட்டையும் கொடுத்தாச்சு, உடைச்சா திறந்து கொள். தெரிந்ததையும் தெரியாதையும் சொல்லிவிட்டேன். நீ தெரியாதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எல்லாம் அல்ல தாய் வாளை பரமேஸ்வரியை, மனோன்மணியை, அகார உகார மகார ஸ்திரீயை, தீபத்திற்கு உள்ளாக அக்னி ரூபமாக அமர்ந்துள்ளவளை, புருவமத்திலே அமர்ந்திருக்கும்படியான தாயை, வாழ்விக்க வந்தவளை, வாழ்வாகி இருப்பவளை, உடலாகி உயிராகி உணர்வாகி ஒளியாய் இருக்கும்படியான தாயின் அருளாலே எல்லா நலனையும் பெற்று என்னை போல் நீயும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று என் தாயினுடைய பாதார விந்தங்களை சத்தியமாக வேண்டுகிறேன். ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீ பாலாத்ரி சுந்தர்ஜை நமஹ.